ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபவினர்களே வணக்கம். இன்றைய தேதி 25/3/2019, கிழமை திங்கட்கிழமை. திதி பஞ்சமி திதி. இரவு 8 மணி வரை இருக்கிறது. நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம். காலை 7 மணி 3 வரை இருக்கிறது. விசாகா நட்சத்திரம் வர்ணயோகம். விசாகா அப்புறம் அனுசம் நட்சத்திரம் 7 மணி 3 அப்புறம் சித்த யோகம். திங்கட்கிழமை 7 to 9 ராகு காலம், 10 to 12 யமகண்டம், 1 to 3 குளிகை. இன்றைய நாள் விசாகா நட்சத்திரம், அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் நன்றாக உள்ளது. அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ, அக்னி காரியங்கள் செய்வதோ, பூஜை புரஸ்காரங்கள் செய்வதற்கு தகுதியான நாள். நல்ல தினமே. ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசினியர்களே, திடீர் பணவரவு உண்டு. அரசு ஆதாயம் கிட்டும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம். தன் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசினியர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பாராத பண செலவுகள் ஏற்படும். உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது சிலாகியம். வரவு நன்றாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. எதிர்பாராத பணவரவும் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமே. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பதே நன்று. வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் உண்டு. அரசு அனுகூலங்கள் கிட்டும். உற்றாகுறவிடர்கள் உதவி செய்வார்கள். பணவரவு நன்றாக உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரன்களுக்கு திருமணம் கூடி வரும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிலாக்கியம். தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே நன்று. வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கொண்டுமே என்று வருத்தப்படுவீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்கள் கிட்டும். நண்பருடைய ஆதரவுகள் கிட்டும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாக்கியம். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு பரவாயில்லை. வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் சுமார். தந்தையாரின் ஆரோக்கியம் கவனித்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பணவரவு உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளினால் நன்பெயர் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மிதமான தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும்.
கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. தந்தையாரின் ஆரோக்கியம் சுமார். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் ஆரோக்கியம் சுமார். தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தி பராமரித்துக் கொள்வதே சிலாக்கியம். அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். விட்டு கொடுத்து போவதே சிலாக்கியம். விடுவாதத்தை தவிர்த்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பணவரவு சுமார். வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத சுப செலவுகளும் உண்டு. தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா ராசியில் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். உணவு விஷயத்திலையும் அதிக கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, பிரணாமத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் கூடியிருப்பது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. பண விஷயத்தில் சற்று கராராக இருப்பதே நன்று. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். உற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். திடீர் யோகமும் உண்டு. அரசு அனுகூலங்கள் கிட்டும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். பண விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதே சிலாக்கியம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுதும் எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்று. பத்திரங்கள் படித்து சரி பார்த்த பிறகே கையெழுத்து இட வேண்டும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். திடீர் பணவரம்பும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வெளி உலகத்தில் பழகும் பொழுது வார்த்தைகளில் கணிப்பு தேவை. நண்பருடைய ஆதரவுகள் கிட்டும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாக்கியம். கணவன் மனைவி சிறு கசப்புக்கு பிறகு மனசு நிறைவு கிடைக்கும். விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. வீண் விரயங்கள் தவிர்ப்பதே நன்று. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.